கல்யாண வீட்டு சாம்பார். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்: கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, ஜீரகம், காயப்பொடி, வத்தப்பொடி, சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. எப்படி 150 பருப்பு நனைய போட்டுக்கிட்டேன். இது கூட பச்சை மிளகாய் போடணும். இது கூட சாம்பார் வெங்காயம் போடணும். போட்டு அவிய வைக்கணும். அவிய வச்சு எடுத்து வச்சுக்கணும். காயப்பொடியெலாம் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பொருள்: கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, மாங்காய், தக்காளி, வேறு இந்த மஞ்சள் பூசணிக்காய். அப்புறம் சாம்பாருக்கு போட வேண்டிய தேவைகள்: மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், சாம்பார் வெங்காயம், தேவையான உப்பு, தாளிக்கும் போது வெங்காயம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேக போட போகிறேன். அடைக்க போகிறேன். தேவையான காயப்பொடி: தேவையான தண்ணி பண்ணும். பருப்பு கூட போட்டு வேகும். இப்போ குக்கரை மூடி வைக்க போகிறேன். தேவையான தண்ணி: முருங்கைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், தேவையான வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் வேக வச்சுக்கிடணும். தேவையான உப்பு வேக வச்சுக்கிடணும். தேங்காய் திருவுதல். பருப்பு ஊற்ற போகிறேன். பருப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். பருப்பு நல்லா கடைஞ்சிடும். இப்போ சாம்பார் பொடி. எனக்கு நல்லா கோச்சி இறக்கும் போகும்போது மல்லி இலையை போடணும். இலை ஒரு கொதிக்க வச்சோன்னா தாளிக்காண்டிடும். வச்சோடனே கடைசியில் தாளிச்சாதான் மணமாக இருக்கும். நம்ம முதலே தாளிச்சோம்னா அந்த மனம் இருக்காது. இந்த கல்யாண வீட்டு மனம் இருக்காது. கடைசியில் தாளிச்சோம்னா கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகும். இதுக்கு சாப்பிடுங்க. நான் அடுத்தது தாளித்து ஊற்றணும். கடலெண்ணெய் ஊற்ற போகிறேன். செக்கெண்ணெய், கடலெண்ணெய், கடுகு வந்து பருப்பு போட போகிறேன். வெங்காயம் போட போகிறேன். கொஞ்சம் காயப்பொடி. அப்போ தான் மணமாக இருக்கும். தாளித்து ஊற்ற போகிறேன். சுவையான கல்யாண வீட்டு சாம்பார். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்: